நீங்க கம்ஃபர்டபுளா உங்க வீட்ல தான் உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா, திடீர்னு மனசுக்குள்ளார ஏதோ ஒரு பயம் வருதா? காரணமே இல்லாத பயம். ஏதோ கெட்டது நடக்க போற மாரி, இல்லன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரி, ஏதாவது நடந்துட்டா என்ன பண்றது? அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம். ஸோ, ஏதோ ஒரு காரணம் தெரியாத பயமா இருக்கலாம். இல்லன்னா உங்க மைண்ட் எதையாவது கிரியேட் பண்ணி ஒரு பயம். இது ஒரு தடவ வந்தா பரவால்ல. அடிக்கடி இந்த பயம் என்னைய வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. எதனால இந்த மாரி பயம் வருது? அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் எமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனலில் மனம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இந்த மனசுக்குள்ளார ஏன் பயம் வருது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய மனசு வந்து எப்போதுமே நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கும். எந்த விதத்துலையும் பிரச்சனை வந்துடக்கூடாது, எந்த விதத்துலையும் ரிஸ்கில் போய் மாட்டிக்கக்கூடாது, நம்ம எப்போதும் ஜாக்கிரதையாக பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மனசோட ஒரே குறிக்கோள். சரி, அப்புறம் ஏன் இது பயமுறுத்துது அப்படின்னா, நம்ம எப்போதும் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, பிரச்சனைலாம் எதுவும் இல்லையே, ஆனாலும் ஏன் பயமுறுத்துது அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய மூதாதையர்கள், அதாவது ஆதி மனிதர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள்லாம் வாழ்க்கையில் நம்மளை மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சேஃபான வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு இல்லை இல்லையா. எப்போதுமே ஏதோ ஒரு மிருகம் வந்து தன்னை அட்டாக் பண்ணிடுமோ, இல்லைன்னா ஏதாவது புயல், மழை, வெள்ளம், மின்னல் இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்ம பாதிக்கப்படுவோமோ அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே அவங்க ஒரு அலர்ட் மோடில் தானே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க மைண்டில் அது அப்படியே செட் ஆகிடுச்சு. அதுதான் சர்வைவல் மோட். நம்மளுடைய பிரெயினில் அப்படி ஒரு பார்ட் இன்னமும் இருக்குது. நம்மளை எப்போதுமே ஜாக்கிரதையாக வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம். நம்ம எப்போதுமே சேஃப் மோடில் இருக்கணும், சர்வைவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய பிரெயின் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம எப்போதுமே ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளை அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்களை கேட்டிருப்போம், நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம், நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம மனசில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதாவது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம மைண்ட் வந்து நம்ம சேஃபாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்மளை அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுதான் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம். பயங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா நம்ம சேஃபாகவே இருக்க முடியாது இல்லையா. ஆனால் அதே சமயம் அது கொஞ்சம் அதீதமான ஒரு பயமாகிடுச்சு. அதாவது என்னுடைய டே டு டே விஷயங்களை கூட என்னால் சரியாக செய்ய முடியாத அளவுக்கு என் மனசுக்குள்ளார பயம் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பயத்தை நம்ம ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. சரி, இந்த மாதிரி பயம் வந்தால் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்பர் 1, எப்போல்லாம் மனசுக்குள்ளே பயம் வருதோ உங்களுக்குள்ளார இந்த கொஷினை கேட்டுக்கோங்க. இந்த பயம் வர்றதுக்கு என்ன காரணம்? இது உண்மையிலேயே இப்போ நிஜமாக ஏதாவது நடக்குதா? இப்போ நடந்துக்கிட்டு இருக்கா? அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே கொஷின் கேளுங்க. இது 90% அது இல்லைங்கிற மாதிரி தான் உங்கள் மைண்டு பதில் சொல்லும். ரைட். 2வது என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் மைண்டுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஐ ஆம் சேஃப் நவ், நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் இந்த சென்டென்ஸை மனசுக்குள்ளார ஒரு 3 டைம்ஸ் ஆர் 5 டைம்ஸ் திருப்பி திருப்பி சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் மைண்டு வந்து என்ன ஆகும்னா, பயமுறுத்துகிறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப படபடப்பு இருக்கும், ஹார்ட் வேக வேகமாக அடிக்கும், வேர்க்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தான் பாடி சிம்டம்ஸ். ஸோ இதெல்லாம் தான் மைண்டு வந்து சேஃபாக இல்லை அப்படிங்கிறத காட்டுற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் உங்கள் மைண்டுக்கு இதை திருப்பி சொல்கிறப்போ, நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன், நான் ரொம்ப பத்திரமா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து கான்ஷியஸாக உங்கள் மைண்டுக்கிட்ட திருப்பி திருப்பி இந்த விஷயங்களை சொல்கிறப்போ உங்கள் மைண்டை அதையும் கேட்க ஆரம்பிக்கும். ஓகே, இவங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க நல்லா தான் இருக்காங்க, பத்திரமா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசு வந்து அதையும் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசில் உருவாகின அந்த பயம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ எப்பெல்லாம் இந்த தேவையில்லாத இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி பயம் வருதோ அப்போ இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இப்போது நான் சேஃபாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, உங்கள் மனசை கொஷின் கேளுங்க. இப்போ இது நிஜமாக இப்போ நடக்குதா அப்படிங்கிறப்போ உங்கள் மைண்டை நீங்கள் கொஷின் கேட்குறப்போ அது யோசிக்க ஆரம்பிக்கும். அப்படிலாம் எதுவும் இல்லையே, இப்போ எதுவும் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுவே ரியலைஸ் பண்ணி இந்த பயம் அப்படிங்கிற ஃபீலிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த பயங்கிற ஃபீலிங் வருதோ இந்த 2 விஷயங்களையும் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசில் உருவாகிற பயம் குறைய ஆரம்பிக்கும். அது திருப்பி திருப்பி வர்ற அந்த ஃப்ரீக்குவன்சி இருக்குது இல்லையா, அதுவும் குறைய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்னது ஜென்ரலாக ஒரு நார்மலாக ஒரு பயம் அப்படிங்கிற மாதிரி தான்.
கொஞ்சம் சீரியஸான இஷ்யூவாக இருக்குது, எனக்கு வந்து நான் சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு பயம் வந்து என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ப்ராப்பரான கவுன்சிலிங் இல்லை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.